புதுசாக வந்திருக்க ஹார்னஸ் ஸ்பின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தமாக 80K யூசி வச்சு ஸ்பின் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ வவுச்சர்ஸ்லாம் இந்த வாட்டி நிறையா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ப்ளே அண்ட் வின்க்கு போயிட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே இருக்கும். இதில் 50 யூசி வவுச்சர் வந்து உங்களுக்கு 36 எடுத்துக்கலாம். 30 யூசி வவுச்சர் வந்து மொத்தம் உங்களுக்கு 54 எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இதில் ஒரு 90 ஸ்பின் வந்துடுமா. அது இல்லாமல் நீங்கள் டெய்லி 10 வச்சிங்கன்னா கூட மேபி ஒரு 3 monthsல உங்களால் அந்த 200 கிரேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ யோசிச்சுக்கோங்க, வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. லாபி தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைமில் ஹானர் செட்டில் இருக்க அனிமேஷன் மாதிரி இதுலேயும் கிளிக் பண்ண அனிமேஷன்லாம் வருது. அதுக்கப்புறம் S32க்கு 2 ஃபார்ம் இருக்குது. மொத்தமாக ரிவார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஹானர் ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்பின்னுக்குள்ளே போவோமா. எடுத்தோடனே நம்ம டெய்லி ஸ்பின் ஒன்று போட போகிறோம். 10 யூசி. இதில் எடுத்தோடனே அல்டிமேட் தருவானாம். பெயிண்ட் டப்பா பார்த்தீங்களா இல்லையா? எடுத்தோடனே கிடைச்சது நமக்கு ஒரு பெயிண்ட் டப்பா. அடுத்தது வந்து 60 யூசி. 60 யூசியில் 2 கார்டு. ஓகே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அடுத்ததில் வந்து இதுலேயும் 2 கார்டு. அமோகம். சரி, ஓகே. அடுத்ததில் வந்து 2 கார்டு. இந்த ஹார்னஸ் ஸ்பின்னை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டப்பா இல்லாத ஸ்பின்னே கிடையாது. அதுக்கு அடுத்தது கார்டு, ஒரே ஒரு கார்டு. ஓகே, அடுத்தது ஏஎம்ஆர். ஓகே, ஏஎம்ஆர் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, சிங்கிள் ஸ்பின் சுற்றிட்டு இருக்கும்போது ஏஎம்ஆர் கொடுத்துட்டான். இனிமேல் தான் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. இப்போ வந்து கார்டு, 2 கார்டு. ஓகே, அடுத்த சிங்கிள் ஸ்பின்ல வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? கார்டு. அதுவும் ஒரு கார்டு. பிச்சைக்காரத்தனமா, ஏன்டா அப்படி? அடுத்ததுல வந்து இப்போ அது கார்டு. இதுலயும் ஒரே ஒரு கார்டு. இன்னும் சொல்றதுக்குல. அடுத்ததுல வந்து 2 கார்டு. அருமை. ஏதாவது கொடுங்கடா, ஏதாவது அல்டிமேட் ஏதாச்சும் கொடுங்க. அடுத்ததுல இதுல 5 கார்டா? ஓகே, சரி. அடுத்தது ஒரு கார்டு. அடுத்ததுல வந்து இப்போ என்ன ஸ்பின்னு மொத்தமா? ஓகே, ஸ்கிப் அனிமேஷன்ல போட்டு ஒரு கார்டு, 2 கார்டு. அடுத்ததுல 2 கார்டு, 5 கார்டு, 2 கார்டு, ஒரு கார்டு. மோசம். ஒரு கார்டு. ஐயோ, 5 கார்டு, 2 கார்டு, ஒரு கார்டு. மோசமா பண்றானுங்களே, ஏதாவது கொடுங்கடா. அநியாயமா தெரியலடா உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து 10 ஸ்பின் மொத்தமா. இதில் என்ன கிடைக்க போகுது? ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமே. ஒரு மயிரும் இல்லை, ஃபுல்லாக கார்டு தான். இது அநியாயம் இதெல்லாம். அடுத்ததுல வந்து இப்போ பெயிண்ட் டப்பாவும் கார்டும். சரி, கொடுக்கறதும் கொடுக்குறேன். 5 கார்டாக கொடுக்கணும்ல. என்னது இது? இதுலயும் பெயிண்ட் டப்பா, கார்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பின்றானா? இதில் இப்போ பாப்புலாரிட்டி, பெயிண்ட் டப்பா, கார்டு. ஏதாச்சும் ஒன்று தருவானுங்கன்னு பார்த்தா ஒன்றுமே தரமாட்டானுங்க. ஸ்பின்னு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அடுத்த 10 ஸ்பின்ல எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்று தரணுமே. இது ஒன்றுமே இல்லை. பெயிண்ட் டப்பா. அடுத்ததில் ஏதாச்சும் கொடுங்கடா. மினி மெட்டீரியலு, கார்டு. அது ஒரு கார்டெலாம் இந்த 10 ஸ்பின்ல கொடுக்கறது தான் ஏற்றுக்கவே முடியல. அடுத்ததில் வந்து ஒரு மித்திக்கு. எப்பா, எவ்வளோ நேரம் கழிச்சு இதுதான் மித்திக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தான்? ஏஎம்ஆர் லெஜெண்டரி கொடுத்தானா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் மித்திக்கு. அடுத்து என்ன? பெயிண்ட் டப்பா. இது பாப்புலாரிட்டி, கார்டு. மொத்தம் ஒரு கார்டு, 2 கார்டு, இப்படி தான் கொடுத்துருக்கான். அடுத்ததில் வந்து மினி மெட்டீரியல், பெயிண்ட் டப்பா, கார்டு. மோசம். ஏதாச்சும் ஒரு அல்டிமேட்டாவது தரணுமே. இருக்கிறதே அங்கே 2 தான். ஹெட்கியராவது தரணும். பெயிண்ட் டப்பா தான் தருவேன், கார்டு தான் தருவேன்னு தரான். இதுலையாச்சு நேடு. ஆமாம், லெஜெண்டரி நேடு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ தான் நேடே தரான். நேடு, அப்புறம் அட்டாச்மெண்ட்டு, கன்னோட அட்டாச்மெண்ட்டு. மிச்சம்லாம் ஒரு கார்டு. அநியாயம் பண்ணுறேன். ஒன்று ஒரு கார்டாக இருக்குது. இப்போ வந்து மினி மெட்டீரியல், கார்டு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இதில் வந்து பெயிண்ட் டப்பா. 1க்கு 4 பெயிண்ட் டப்பா தான் ரொம்ப குறையா இருக்குல்ல, அதுதான். அடுத்ததில் வந்து மோல்டோவும் மற்றது எல்லாமும். ஓகே,
பாப்புலாரிட்டி மஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. ஐயோ இப்போ என்னது எப்பயாச்சும் ஏதாச்சும் தரணுமே. யூசி இப்போதான்ப்பா யூசி கொடுக்குறான். யூசி அதுக்கப்புறமேட்டு ஹோலோகிராஃபிக்கு கேசரிட்டியோட அட்டாச்மெண்ட் ஒன்று, மினி மெட்டீரியலு, அப்புறம் கார்டு. வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏதாச்சும் அட்லீஸ்ட் பேகு காரு எதனா ஓகே கிடச்சி இதுவே கிடச்சிருக்கு. நீடே கிடச்சிருச்சு. எவ்வளோவா மாறுது? 15 மாறி இருக்கு. அடுத்தது அட்டாச்மெண்ட்டு பெயிண்ட் டப்பா கார்டு. என்ன காரு தரல, பேகு தரல, பேராஷூட் கூட தரலையே. என்னது பேக் கொடுத்துட்டான். போடு மித்திக். ஆனால் ரொம்ப மோசம். முன்னாடியே கொடுத்துருக்கணும். அநியாயமாக எதுவுமே தரல. இது 2வது மித்திக் தான். ட்ரெஸ்ஸோட சேர்த்து என்ன இது பேக் 2வது. ரொம்ப மோசமாக தரானா. அடுத்ததுல ஓகே இந்த இதில் வந்து ஹெட் கியரு. இது மித்திக்கு. பெயிண்ட் டப்பா கார்டு. வேற எதுவும் தரல. அப்புறமேட்டு எமௌண்ட்டு. ஓகே எமௌண்ட்டு பெயிண்ட் டப்பா அப்புறம் பாப்புலாரிட்டி கார்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த ஸ்பின்னு. அடுத்ததுல ஒரு 10 இதுலயாவது ஏதாவது கொடுக்கணுமே. ஒரு இதுவும் தரல. பெயிண்ட் டப்பா கார்டு. பெயிண்ட் டப்பா கார்டு இப்படி தான் தரான். இதில் பாப்புலாரிட்டி கார்டு ரொம்ப மோசமாக போதே. கன்னுமே கொடுக்கல. கொடுத்த அமௌண்ட்டே கொடுத்துருக்கானா இல்லை புதுசா? இது வந்து டேகரு. ஓகே புது அமௌண்ட்டா? இல்லை இது ஆல்ரெடி கொடுத்த அமௌண்ட். ஓகே கார்டாக மாறிடுச்சு. அடுத்த 10 ஸ்பின்னு. இதில் இப்போ என்ன ஏதாச்சும் கொடுப்பான் இப்போ? ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணாதீங்கடா. அநியாயத்துக்கு ஏதாவது கொடுங்கடா ஏதாச்சு. அப்பயும் தரமாட்டான். பாப்புலாரிட்டி பெயிண்ட் டப்பா மினி மெட்டீரியலு ஒரே ஒரு அட்டாச்மெண்ட்டு கார்டு. இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? கொடுங்கடா இதுலையாவது. மோசமாக போயிட்டுருக்கு. என்னது இது? ஒன்றுமே தரல. அநியாயத்துக்கு ஒன்றுமே தரலையே. ஐயோ மொத்தம் ஆல்ரெடி 200 கிட்டத்தட்ட 300 கிட்ட முடிஞ்சு போச்சு. நான் எல்லாத்துலேயும் கார்டு கொடுத்து அவ்வளோதான். இது பெயிண்ட் டப்பா கார்டு. மோல்ட் ஆல்ரெடி கிடச்சதுனால ஃபுல்லாக மாறிடுச்சு. என்ன ஒஸ்ட்டு. ஐயோ எப்பா சாமி. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. அநியாயமாக தரான். இனிமேல் யாராச்சும் ஹானர் ஸ்பின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கு ஒரு ஸ்பின்னும். மோசம். டேகர் ஏதோ மாறிடுச்சா. 30 காயின்னு அட்டாச்மெண்ட்டு கார்டு பாப்புலாரிட்டி இதுவும் ஆல்ரெடி கொடுத்தது கார்டாக மாறிடும். அந்த அட்டாச்மெண்ட் வர இதுவாக தான் மாறும். பெயிண்ட் டப்பாவாக மாறும். இதுலேயும் கார்டு மோல்ட்டோவா. ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே தரல. ஆனால் மோசமாக கன்னு தரல, காரு தரல. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான ஸ்பின்னு. என்னென்ன கொடுத்துருக்கான்? ஒன்றுமே தரலையே. ஐயோ 2 மித்திக்கு அவ்வளோதானா? அப்புறம் இந்த நேடெல்லாம் கொடுத்துருந்தானே. நேடு கன்னு இந்த நேடு அமௌண்ட்டு அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே தரல. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த பாக்ஸு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஏதாச்சும் தரணுமே. ஏதாச்சும் நல்லதா? அப்பா டேஷாக கொடுத்துறான். என்னவோ தரானே. போடு அல்டிமேட் ட்ரெஸ்ஸு. பரவாயில்ல லக்கு நல்லா இருக்கு. ஏதோ லக்கு அட்லீஸ்ட் இதுலையாவது இருந்ததுனால தப்பிச்சுது. வேற ஏதாவது கொடுத்துருந்தோன்னா மோசமாக போயிருக்கும். இன்னும் செலவு இழுத்திருக்கும். கார்டு வந்து நிறையா இருந்தால் தான் அல்டிமேட்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கும். ஓகே ஏதோ புண்ணியமாக போச்சு. அடுத்தது வந்து ஒரு 10 ஸ்பின்னு. ஒன்றும் இல்லை கார்டு. அதுவும் ஒரு கார்டு. கார்டு கேவலமாக கார்டு. அவ்வளோதான். இதை கொடுக்காத. ஓகே இது பாப்புலாரிட்டி பெயிண்ட் டப்பா கார்டு அட்டாச்மெண்ட். ஓகே கொடுக்காது. இது கார்டாக மாறிடும். ஓகே அடுத்தது ஆமாம் இதுவுமே ஆல்ரெடி கொடுத்துட்டான். கார்டாக மாறிடும். இதுவும் கார்டாக மாறிடும். வேறு என்ன தான் தரான்? ஏதோ புதுசாக ஒரே ஸ்கோப்பு கொடுத்துட்டான். அதிசயம்தான். இதில் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டு. ஃபஸ்ட்டுண்ணே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை.
இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதோ தரானே. ஓகே, மித்திக் ட்ரெஸ்ஸு. இதை பார்த்து ஆச்சரியம்லாம் படக்கூடாது. சரி இப்பயாவது கொடுத்துட்டானேன்னு மனசை தேத்திக்கணும். ஏன்னா ஒன்றும் பெருசா தரல. ஆல்ரெடி எவ்வளவோ ஸ்பின் போயிடுச்சு. இது கார்டு பாப்புலாரிட்டி கார்டு. இதெல்லாம் பார்த்து இப்ப சரி இதை ஓப்பன் கிளைடர். ஓகே, கிளைடர் கொடுத்துட்டான். பரவாயில்ல. வேற எதுவும் வித்து போனது எதுவும் தராம போனானே அமௌண்ட் எதுவும். அடுத்ததுல இப்ப வந்து என்னது ரெடீம் பண்ண, என்னது ரெடீம் பண்றதுனா 1160 கார்டு இருக்கு. அட்டாச்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைச்சிருச்சு. 1 2 தான் பேலன்ஸு. கலெக்ஷன்ல எல்லாமே எடுத்தாவே ஃபுல்லா கிடைச்சிரும். மறுபடியும் ஒரு 10 ஸ்பின்னு. பெயிண்ட் டப்பாவா தானே மாறுது கார்டு. பெயிண்ட் டப்பா அவ்வளோதான். இதுவும் கார்டா மாறி போயிடுமா? இதுவுமே எல்லாம் மாறிடுமா? ஆர்டர் இதுவும் மாறிடுச்சு. ஸ்கோப் எல்லாம் பெயிண்ட் டப்பாவா மாறுறது பார்த்தாலும் இப்படியே எரிச்சலா வருது. ஃபஸ்ட்டு இதுவும். ஐயோ, ஹார்ட் ஸ்பின்லாம் பண்ணுவீங்களா? பண்ணாதீங்க தயவு செய்து. இதுலேயுமே காடா மாறிடுச்சு. இதுவும் அவ்வளோதான், காடா மாறிடுச்சு. உங்கள் லக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இது ரொம்ப மோசமால இருக்கு. ஆனால் இவன் வந்து அப்படியே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறான். சரி இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஹெல்மெட். ஓகே, ஏதோ அமௌண்ட்டு கொடுக்காம ஹெல்மெட்டை கொடுத்தானே, அது வரைக்கும் வந்து சந்தோஷம். இதில் இதெல்லாம் இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டா இப்போ இதெல்லாம் கிடைக்கும்ல. லாபி தீமு. ஓகே, இப்போ அடுத்து ஒரு 10 ஸ்பின்னு. தர மாட்டானே. எல்லாமே வந்து ரெடீம் பண்ணிடலாம், இந்த பாக்ஸில் தான் கிடைக்கிது. மோசமாக பண்ணுறான். இப்போ அடுத்தது வந்து மொத்தம் எவ்வளோ 1500. ஓகே, இதை வந்து இப்போ ரெடீம் பண்ணுற வேண்டியதான். வேறு வழி தெரில, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணிட்டு இருந்தால் ஓவராக போகும். ஓகே, அல்டிமேட் ஹெட் கியரு. ஓகே, இப்போ வேறு இதை எடுத்துட்டா வந்து மற்றதெல்லாம் தந்துடுவானே. அவ்வளோதான். இப்போ கன்னும் ரெடீம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி. அவ்வளோதான், இதையுமே ரெடி பண்ணியாச்சு. சூப்பரு. அடுத்தது இப்போ மீதியும் ரெடி பண்ணுற வேண்டியதான். வேறு என்னென்ன இருக்கு இன்னும்? பேராஷூட்டு, ஹெட் கியரு. அவ்வளோதான். 150 போட்டு ஹெட் கியரும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இந்த எமௌண்ட்டும் பேராஷூட்டுமா? எமௌண்ட் எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாடி அவ்வளோதான். பேராஷூட் ஒரு 350 கார்டு. இதையும் ரெடீம் பண்ணுற வேண்டியதான். பண்ணியாச்சு. அடுத்ததுல வந்து அமௌண்ட்டு, இதையுமே இப்போ வந்து ரிடீம் பண்ண போகிறோம். கார்டு இல்லையோ? ஆமாம், கார்டு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கிறதா இல்லை போய் ஸ்பின் பண்ணுறதா? அட்டாச்மெண்ட் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். சரி ஸ்பின்னை போடுவோம். 10 ஸ்பின்னு. அவ்வளோதான், பழசு மாதிரியே தரான். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. பெயிண்டடப்பா. ஐயோயோ, பெயிண்டடப்பா கார்டு. அவ்வளோதான். பாப்புலாரிட்டி, அட்டாச்மெண்ட்டு எல்லாம் பெயிண்டடப்பா மாறிடுச்சு. இது ஏதோ கார்டு. இதில் எல்லாமே இதுலேயும் இன்னும் 200 கிட்ட வரலையோ? ஓகே, அடுத்து ஒரு 10 ஸ்பின்னு. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தி ஃபஸ்ட்டு ஸ்பின் கைஸ். பெயிண்டடப்பா கார்டு. அடுத்ததில் கார்டு வந்துடுச்சோ? அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடீம் பண்ணுற வேண்டியதுதான். அவ்வளோதான், இதையும் ரெடீம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நிறைய வந்து ரெடீம் பண்ணி தான் எடுத்ததே. சும்மா ஏதோ ஹெட் கியரு ஏதோ தான் கொடுத்தான், பெருசாக எதுவும் தரலையே. அதுவுமே இந்த பாக்ஸில் தான் கொடுத்தான், இந்த அல்டிமேட் எல்லாம். மீதியெல்லாம் ரெடீம் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்பின் பண்ணுமான்னு யோசிச்சுக்கோங்க. இவன் வந்து ஆசை காட்டுறான். ஓகே, இதையும் வந்து இப்போ ரெடீம் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது பேலன்ஸு? எல்லாமே எடுத்தாச்சா? மொத்தமும் ஓண்டா. அதோ இது ஒன்று இருக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், இதையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், மொத்த ஸ்பின்னையும் முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், ரிவார்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கன்னு. முதல்ல இது வந்து செகண்ட் ஃபார்ம் போட போகிறோம். அவ்வளோதான், செகண்ட் ஃபார்ம் போட்டாச்சு. இதில் எல்லாமே சவுண்டோடு இருக்குது. நேடுக்கு சவுண்டு, இந்த எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் அந்த சவுண்டு, லெவல் 3. அவ்வளோதான், ஃபுல் மேக்ஸ் பண்ண போகிறோம். இது லெவல் 4 என்ன, இதுக்குமே சவுண்டு உண்டு. அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுறோம்ல, அதுக்குமே சவுண்டு உண்டு. அவ்வளோதான். அடுத்து ஹிட் எஃபெக்ட்டு. இதில் இப்போ முன்னாடியே பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து மெட்டீரியல்லாம் கம்மி, அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா மெட்டீரியல்லாம் அதிகமாக போடணும்.
அவ்வளோதான், ஹிட் எஃபெக்ட் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஃபைனல் ஃபார்மு. அவ்வளோதான், இதுக்கும் போட்டாச்சு. அடுத்து லூட் கிரேட்டு க்ளோரியஸ் மூமெண்ட். அவ்வளோதான் போட்டாச்சா. அடுத்தது கடைசியாக நம்ம க்ளோரியஸ் மூமெண்ட்டு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் காசு கொடுத்தீங்கன்னா தான் கிடைக்கும். அவ்வளோதான், கன் வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சிட்டிங் போஸு. கூட கன்னோட இருந்தால் அப்படி தான் இருக்கும் சிட்டிங் போஸு. அப்புறம் லாபி தீமே பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் 4.1 அப்டேட் வரப்போகுது, அதை பற்றியும் நிறையா வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் கான்குரர் போகிறதுக்கு இந்த சீசன் நல்ல சீசனாக இருக்கும். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஃப்ரீ வவுச்சர்ஸ்லாம் வச்சு ஸ்பின் பண்ண போகிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ரிவார்டு எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வரட்டா மாமே.